கிச்சன்லேயே ரொம்ப அழுக்காக்குற இடம் எதுன்னா, அந்த உப்பு, புளி, மிளகாலாம் நம்ம கொட்டி வைக்கிற அந்த ஜாடி மேலே வந்து அப்படியே எண்ணெய் பிசுக்கு அதிகமாயிரும். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற எந்த நாளாக இருந்தாலுமே நான் கழுவிடுவேன். பெரியவங்க சொல்லுவாங்க, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையெல்லாம் உப்பு ஜாடியெல்லாம் கழுவுனா வீடு வந்து ரொம்ப தொடச்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் அவ்வளோவா இல்லை, ஆனால் வீட்டில் கொஞ்சம் சாதம் மீந்துருச்சு. பனி அதிகமாக பெய்யுதில்ல, பழைய சாதம் சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கும். அதை மட்டும் வத்தல் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து வச்சுட்டேன். வெயில் அதிகமாக இருக்கும்போதே இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் காய வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் மாடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். மதியானம் சமையலுக்கு மோர் குழம்பு கூடவே கத்திரிக்காயில் எண்ணெய்க்காய் பண்ண போகிறேன். மோர் குழம்பும் இந்த கத்திரிக்காய் எண்ணெய்க்காவுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாலும் அந்த கத்திரிக்காயில் பூச்சி தான் அதிகமாக இருக்கும். இந்த தடவை என்னான்னு தெரியல, ஒரு கத்திரிக்காயில் கூட பூச்சே இல்லை. கத்திரிக்காவை நறுக்க நறுக்க வந்து பட்டர் நறுக்கிற மாதிரி இருந்தது. நல்லாவே இருந்தது கத்திரிக்காய் நறுக்கிறதுக்கு. பகோடா மோர் குழம்புக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் பெரிய வெங்காயம் தான் நறுக்கிட்டு இருந்தேன்.